விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அன்பான நேயர்களே, மற்றொரு இந்த மணித்தியாலத்திலே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தை உடனடியாக மூடுவதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருக்கிறது. இஸ்ரேலில் தற்போது ஈரானினுடைய தாக்குதல்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இந்த தீர்மானத்தை அமெரிக்கா எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் அதிகாரிகளினுடைய வேண்டுகோளுக்கிணங்க தாங்கள் இந்த தீர்மானத்தினை எடுத்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை இஸ்ரேல் ஈரானோடு மேற்கொள்கின்ற யுத்தத்திற்கு தமது ஆதரவு இல்லை என்று G7 மாநாட்டின் நிறைவில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பும் பலஸ்தீன விடயத்தில் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த பிரான்ஸ் ஜனாதிபதி சில காலத்திற்கு முன்பு பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிப்பது தொடர்பிலும் அதேபோல பலஸ்தீனுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கும் வகையிலும் கருத்துக்களை பரிமாறியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இஸ்ரேலுக்கான ஆயுத தடையையும் அவர் ஏற்கனவே விதித்திருந்தார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு வெளி வருகின்ற இதே தருணத்தில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விசேட அழைப்பு மற்றும் கட்டளையின் பிரகாரம் சில போர் விமானங்கள் F-15, 35 மற்றும் இன்னும் பல ரகங்களை சார்ந்த விமானங்கள் மத்திய தரை பிராந்தியத்தை நோக்கி படையெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது என்ன காரணங்களுக்காக அல்லது எந்த படை தளத்தை நோக்கி செல்கின்றன என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இன்னும் ஒரு சில விடயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் இன்னும் சில விடயங்களை மிக முக்கியமாக பார்ப்பதென்றால், இஸ்ரேலினுடைய நிலக்கீழ் சுரங்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய வைத்தியசாலை ஒன்றிலிருந்து 3 குழந்தைகளை ஒரே நேரத்தில் ஒரு தாய் பிரசவித்திருக்கக்கூடிய சம்பவமும் பதிவாகிறது. பலத்த தாக்குதல்களுக்கு மத்தியில் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பல தங்கியிருந்து சிகிச்சை பெறுபவர்களை நிலத்துக்கு கீழ் கொண்டு சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விடயங்களை ஈரான் மற்றும் இஸ்ரேல் 2 நாடுகளுமே செய்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் ரம்பாம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையில் நிலக்கீழ் சுரங்கத்திலே பாதுகாப்பாக இருந்த ஒரு கர்ப்பிணி தாய் ஒருவர் தான் 3 குழந்தைகளை ஒரே தருணத்தில் அதாவது பிரசவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 3 குழந்தைகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் மறைந்திருக்கக்கூடிய இடம் தமக்கு தெரியும் என்றாலும் இந்த நேரத்தில் அவரை கொலை செய்யும் எந்த நோக்கமும் தமக்கு கிடையாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதன் பிரகாரம் நிபந்தனையற்ற சரணடைவு தொடர்பில் பதிவிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ட்ரூத் சமூக கணக்கு தொடர்பிலும் சில வாத பிரதிவாதங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. நிபந்தனையற்ற சரணடைவு அவர் யாருக்கு குறிப்பிட்டார் என்பது தொடர்பில் பல வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன. என்றாலும் நிபந்தனையற்ற சரணடைவு அமெரிக்க ஜனாதிபதி என்ற வகையிலே ஈரான் ஆன்மீக தலைவரை நோக்கித்தான் அவர் தெரிவித்திருப்பதாகவும் வாத பிரதிவாதங்கள் தெரிவிக்கின்றன. இது எவ்வாறாக இருந்த போதிலும் ஈரானினுடைய தாக்குதல் மிக வன்மமாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானினுடைய ஆயுதப்படைகளினுடைய கட்டளையிடும் தளபதி விசேட காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் தெரிவித்திருக்கிறார், நாங்கள் இதுவரை பாதுகாப்பு பொறிமுறைகளை தான் கையாண்டோம், பழிவாங்கும் பதில் தாக்குதலை விரைவில் நடாத்த இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இஸ்ரேலினுடைய விமானப்படைக்கு சொந்தமான படைத்தளம் ஒன்றை ஈரானினுடைய ஏவுகணை தாக்குகின்ற காணொளிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு பொறிமுறைகள் அனைத்தையும் தாண்டி அவைகள் மிகவுமே இலக்கை பூர்த்தி செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்து நீங்கள் அன்பான நேயர்களே.